வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை மதிக்காமல் இருந்தவர்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்த காலங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையின் பெரும் பகுதிகளை உங்களுடைய மனிதனாக கூட மதிக்காத, உங்களின் அன்பிற்கு தகுதியே இல்லாத சில மனிதர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து தீர்த்தீர்கள் என்பதை நீங்கள் இன்னமும் புரிந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர்களின் சம்மதத்திற்காகவும் அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் உங்களை நீங்களே அழித்து கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதும் உண்டு. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையவை கூட நீங்கள் தியாகம் செய்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள், யாராகவே இருந்தாலும் மற்றவன் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து அவளுக்காக நீங்கள் செய்த தியாகங்களையும் நீங்கள் செய்த உதவிகளையும் நினைத்து இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக வருந்துவீர்கள். அந்த ஒரு செயலை மட்டும் அவனுக்கு நான் செய்யாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நன்றாக இருந்திருக்குமே என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கும். ஆனால் காலங்கள் கடந்து நாம் யாருக்காக இவ்வளவு தியாகங்களை செய்தோம், இவங்களுக்காகவா நம்முடைய வாழ்க்கையை வீணடித்தோம் என்ற உண்மை உங்களுக்கு இப்பொழுது உரைத்த போது நீங்கள் இழந்த இளமையும் காலங்களும் உங்களுக்கு பெரும் ஒரு ஏமாற்றத்தையே மிச்சப்படுத்த போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து எது வேண்டும் எது வேண்டாம், எதை செய்தால் அது வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாக மாறும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் இப்படி நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்வது அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அனுபவங்களாகவே நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஆறாத மனக்காயங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசி என்பர்களை, உடலில் ஏற்பட்ட காயங்கள் சில நாட்களில் ஆறிவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட சில காயங்கள் ஆண்டுகள் கடந்தாலும் வலித்து கொண்டே தான் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் திக்கு திணறி கொண்டிருந்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காயங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள வரவழைத்திருக்கும். அது ஒரு துரோகமாக இருக்கலாம், ஒரு பிரிவாக இருக்கலாம், ஒரு அவமானமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அல்லது நீங்கள் அதிகம் நம்பிய ஒருவரின் செயலில் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதையுமே நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டு அது என்னுடைய வாழ்க்கையவே பிரச்சனையாக மாற்றிவிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் பழையபடி சிரிக்கவில்லை என்று உங்களுக்கே நிச்சயமாக தோன்றியிருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாமல் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மனக்காயத்தை நீண்ட காலமாக சுமந்து கொண்டு மனதிற்குள் வைத்து தவித்து கொண்டிருந்த ஒரு நாட்களும் காலங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். காலம் எல்லா காயங்களையும் அளிக்காது. ஆனால் அந்த காயத்தோடு வாழக்கூடிய வலிமையை மெதுவாக கொடுக்கக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கும் ஒரு நபராகவே நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். அந்த வழியை கடந்தும் நீங்கள் இன்னும் முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய உண்மையான ஒரு வெற்றியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். ஏனென்றால் இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தனி ஒரு நபராகவே சந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு பாதையை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு பாதை உங்களுக்குள்ள இப்பொழுது அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுத்து மிகப்பெரிய ஒரு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியாக மாறக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டம், தொடங்கியதெல்லாம் தடை என்ற துரதிர்ஷ்ட நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிலைமையை எப்படி சரி செய்வது, எப்படி சரி செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய சில செயல்களும், நினைத்து பேசக்கூடிய சில அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அத்தனை புதிய முயற்சிகளும், முதலீடுகளும் மிக துல்லியமான ஒரு வெற்றியை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோக்கி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கூட உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த விதமான நிகழ்வுகளும், இந்த விதமான சில விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய தொழிலை தொடங்க வேண்டும், புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும், அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களை இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. உங்களின் விடாமுயற்சிகளுக்கு காலங்களும் கிரகங்களும் பக்க பலமாகவே இருந்து வெற்றிக்கணிய உங்களுடைய கைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள வந்து சேர்த்துவிடும். பலமுறை தோல்வியை சந்தித்த பிறகு புதிய முயற்சியை தொடங்கவே பயமாக இருக்கும். மீண்டும் ஏமாற்றம் தானா என்ற சந்தேகம் உங்களுடைய மனதில் நிச்சயமாக நிறைந்திருக்கலாம். இருந்தாலுமே உங்களுடைய உள்ளத்தின் ஒரு மூலையில் இன்னொரு முறை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம், முயற்சி செய்தால் என்ன தப்பு என்ற நம்பிக்கை உயிரோடு நீங்கள் நிச்சயமாக இருந்திருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் இது நிச்சயமாகவே பொருந்தும். ஆனால் சில கடகம் ராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் அல்லது முயற்சிகளில் முன்னேற்றங்கள் காணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த நேரங்களும் காலங்களும் சரியாக பொருந்தும், இந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு வேலையையும் தொடங்கலாம் என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தாலே அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கருதப்படும். அதனுடன் சரியான திட்டமிடல், பொறுமை மற்றும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய மனப்பான்மை இணைந்தால் நல்ல பலனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஒவ்வொரு பெரிய வெற்றியும் ஒரு காலத்தில் பயத்துடன் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன முதல் அடியிலிருந்து தான் தொடங்கியது என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மறந்துவிடக்கூடாது. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடகம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை உங்களையே அழகாக மாற்றி நல்ல விதமான சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். அது அமைதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியாக மாறக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டம், தொடங்கியதெல்லாம் தடை என்ற துரதிர்ஷ்ட நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிலைமையை எப்படி சரி செய்வது, எப்படி சரி செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய சில செயல்களும், நினைத்து பேசக்கூடிய சில அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அத்தனை புதிய முயற்சிகளும், முதலீடுகளும் மிக துல்லியமான ஒரு வெற்றியை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோக்கி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கூட உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த விதமான நிகழ்வுகளும், இந்த விதமான சில விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய தொழிலை தொடங்க வேண்டும், புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும், அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களை இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. உங்களின் விடாமுயற்சிகளுக்கு காலங்களும் கிரகங்களும் பக்க பலமாகவே இருந்து வெற்றிக்கணிய